Hi all, welcome to Thronas Academy. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெமிஸ்ட்ரி சிபிஎஸ்இ 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் which is chemical reactions and equations. So அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So chemical reactions and equations இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, எதனால கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, எப்படி நம்ம சொல்றோம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒன்று நடக்குதுன்னு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா ஒரு ஒரு எலிமெண்ட்டும் இன்னொரு எலிமெண்ட்டும் இல்லை ஒரு காம்பவுண்டோ ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் மிக்ஸ் பண்ணும்போது அதோட பிசிக்கலாவும் சரி இல்லை அதுல இருக்கிற ஏதாவது ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு புதுசாக ஃபார்ம் ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசிக்கல்னு எடுத்தோம்னா ஆக்சிஜன் வந்துட்டு நம்ம எதோடையாவது ரியாக்ட் பண்ணும்போது ப்ராடக்ட் சைட்ல வந்து அது வந்துட்டு நம்மளுக்கு திரும்பி ப்ராடக்ட்ல கிடைக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டேட்லேயும் இன்னொரு ஸ்டேட் பிசிக்கலா இப்போ வந்துட்டு ஒரு லிக்விடா இருக்கிறது நம்மளுக்கு கேஸா கிடைக்கலாம் ப்ராடக்ட் சைட்ல. ஸோ ப்ராடக்ட் ரியாக்டன்ட் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு. அது என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ நம்ம ஒரு சாப்டர்ல எடுத்தோம்னா இந்த சாப்டர்ல வந்துட்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிய வேண்டியது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அதுல வந்துட்டு ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இங்க இருக்கு. ஸோ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே ரியாக்டன்ஸ் அண்ட் ரைட் சைட்ல இருக்கிற ஈக்குவேஷன் எல்லாமே ப்ராடக்ட். அதாவது இந்த ஆரோக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே நம்ம ரியாக்டன்ட் சொல்லுவோம். அதாவது ரெண்டு எலிமெண்ட் வந்துட்டு ரியாக்ட் ஆக போறது, மிக்ஸ் ஆக போறது ரியாக்டன்ட். அது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ரைட் சைட்ல, அதை தான் நம்ம ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது நடக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டூ டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்றோம். ஒன்னு வந்துட்டு பிசிக்கல் சேஞ்ச். ஸோ சாலிடா இருக்கிறது லிக்விட் ஆகலாம், இல்ல லிக்விடா இருக்கிறது ரைட் சைட்ல ப்ராடக்ட் சைட்ல கேஸ் ஆகலாம். இதுதான் பிசிக்கல் சேஞ்ச். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் சைட்ல வந்துட்டு நம்மளுக்கு எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் ஆகலாம். ஸோ அந்த எனர்ஜி வந்துட்டு எண்டோதெர்மிக்காவும் இருக்கலாம், எக்ஸோதெர்மிக்காவும் இருக்கலாம். விச் இஸ் எனர்ஜி அப்சார்பும் பண்ணலாம், இல்லைன்னா எனர்ஜி வந்துட்டு எக்ஸோதெர்மிக்கா அதிகமான எனர்ஜியை ரிலீஸ் கூட பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸை வச்சுதான் நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுன்னு சொல்றோம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு நடக்கிறதுனா அது என்னென்ன ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இங்க இருக்கிற இந்த ஃபேக்டர்ஸ் தான். ஸோ இதுல பார்த்தோம்னா சேஞ்ச் இன் ஸ்டேட், சேஞ்ச் இன் கலர், எவல்யூஷன் ஆஃப் கேஸ், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஸோ ஒரு லிக்விடா இருக்கிறது கேஸ் ஆகலாம், இல்லை ஒரு சாலிடா இருக்கிறது வந்துட்டு லிக்விட் ஆகலாம். அதுதான் சேஞ்ச் இன் ஸ்டேட். சேஞ்ச் இன் கலருங்கிறது இப்போ ஒரு ரியாக்ஷன் நம்ம பண்றோம், நம்ம ஸ்கூல்ல பண்ணிருப்போம் டெஸ்ட் டியூப்ல. ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பார்த்தோம்னா கலர் சேஞ்ச் வந்துட்டு நடக்கும். எக்ஸாம்பிள் மெக்னீசியம் வந்துட்டு நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒயிட் கலர் ஒரு பிரெசிபிடேட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் இன் கலர். எவல்யூஷன் ஆஃப் கேஸ், ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் டியூப் நம்ம லேப்ல பண்ணும்போது தொட்டு பார்த்தோம்னா டெஸ்ட் டியூப்ல வந்துட்டு ரொம்ப ஹீட்டா இருக்கும், விச் இஸ் எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் ஆகுது, விச் இஸ் எவல்யூஷன் ஆஃப் கேஸ். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஸோ ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம சொன்னேன்ல இப்போ ஹீட்டா இருக்கும்னு, ஸோ அதோட டெம்பரேச்சர் வந்துட்டு சேஞ்சஸ் நடக்கலாம். அந்த நார்மலா இருக்கிற எலிமெண்ட் வந்துட்டு ரியாக்டன்டா இருக்கும்போது கூலா இருக்கும், ரியாக்ஷன் நடந்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாட்டா இருக்கும், பிகாஸ் எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த 4 ஃபேக்டர்ஸை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு நடக்குது அப்படிங்கிறோம். பட் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது நம்ம அதுக்கு உண்டான கெமிக்கல் ஈக்குவேஷன் ஒண்ணு எழுதணும். ஸோ கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம எழுதுறோம்ல ஒரு சப்ஸ்டன்ஸ், நீங்க படிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட்ல எல்லாம், 9th எல்லாம் காப்பர், ஆக்சிஜன், ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அதோட கெமிக்கல் ஃபார்முலாஸ் வந்து படிச்சிருப்பீங்க. அந்த கெமிக்கல் ஃபார்முலாவை நம்ம ஒரு ஈக்குவேஷனா எழுதுறதுனா கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை வந்துட்டு நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு வந்துட்டு வேர்ட் ஈக்குவேஷன், இன்னொன்னு வந்துட்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ வேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெமிக்கல் ஃபார்முலாவா எழுதாம ஃபுல் வேர்டா எழுதுறதுனா கெமிக்கல், அதாவது வேர்ட் ஈக்குவேஷன். மெக்னீசியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு. ஸோ இதுல வந்துட்டு மெக்னீசியம்னு நம்ம ஃபுல்லா எழுதியிருக்கோம், பிளஸ் ஒரு ஆக்சிஜன், அது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு மெக்னீசியம் ஆக்சைடுன்னு ஒன்று கிடைக்கும். இதுதான் வந்துட்டு வேர்ட் ஈக்குவேஷன். இதே இது கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறதுன்னா எப்படி எழுதுவோம்? இப்போ இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. மெக்னீசியம்க்கு கெமிக்கல் ஃபார்முலா நேம் என்ன? Mg. ஆக்சிஜனுக்கு O2. ஸோ Mg மெக்னீசியமும் ஒரு ஆக்சிஜன் O2வும் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு மெக்னீசியம் ஆக்சைடு விச் இஸ் MgO அப்படின்னு ஒன்று கிடைக்கும். இதுதான் வந்துட்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் நம்ம எழுதிட்டோம். இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ல வந்துட்டு இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற மெக்னீசியமும் ஆக்சிஜனும் என்னதுன்னா ரியாக்டன்ட். அதே ரைட் சைட்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற MgO, அதாவது மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ராடக்ட். ஸோ இந்த ரியாக்டன்ட் ரெண்டும் சேர்ந்து மெக்னீசியம் ஆக்சிஜனும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டா மெக்னீசியம் ஆக்சைடு அப்படின்னு ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறத நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு விச் இஸ் LHS சொல்லுவோம். இந்த ஆரோக்கு ரைட் சைட்ல இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு RHS அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுங்கிறத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பேலன்சிங் த கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சைக்கிள்ல நம்ம போறோம். சைக்கிள்ல போகும்போது ஒரு வீல்ல ஓட்ட முடியுமா? முடியாது. 2 வீல் வேணும். 2 வீல் இருந்தாலும் நம்மளால ஓட்ட முடியுமா? நம்ம என்ன சொல்லுவோம்? சைக்கிள இன்னும் சரியா பேலன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்றோம். ஸோ கீழ விழாம ஓட்டத்துக்காக என்ன பண்றோம்? 2 கால வந்து நம்ம பேலன்ஸ் பண்றோம் கிரவுண்ட்ல. எதுக்குன்னா விழக்கூடாதுங்கிறதுக்காக. அதே மாரி தான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எவ்வளவு இருக்கோ அதே தான் ரைட் ஹேண்ட் சைடுலயும் இருக்கணும். ஸோ அதுதான் பேலன்சிங் த கெமிக்கல் ஈக்குவேஷன். இப்ப இங்க பாத்தீங்கன்னா எம்ஜிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லயும் கவுண்ட் எடுத்தோம்னா எம்ஜி வந்துட்டு ஒண்ணுதான் இருக்கு. ஆக்சிஜன் இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. பட் ரைட் ஹேண்ட் சைட்ல எனக்கு ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்பனா இது வந்துட்டு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அப்படியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் இல்ல. ஸோ நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதும் போது எப்பவுமே ஒரு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி எழுதணும். ஸோ எதை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணணும்? மாஸ். ஸோ இந்த எலிமெண்டோட மாஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்குன்னு. அதுக்கு வந்துட்டு நம்ம இப்ப இந்த அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷனுக்கு எக்ஸாம் எடுத்திருக்காங்க. அதாவது வேர்ட் ஈக்குவேஷனும் கொடுத்திருக்காங்க, கெமிக்கல் ஈக்குவேஷனும் கொடுத்திருக்காங்க. ஸோ வேர்ட் ஈக்குவேஷன்ல ஜிங்க் பிளஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் gives zinc sulfate plus hydrogen. அதோட கெமிக்கல் ஃபார்முலா ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா Zn plus H2SO4. அதாவது ஜிங்க் இது வந்துட்டு Zn, சல்ஃபியூரிக் ஆசிடோடது வந்துட்டு H2SO4 which gives ZnSO4 plus H2. இப்போ இதுல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்ங்கிறத நம்ம ஒரு டேபிள் போட்டுக்கிறோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுனா ரியாக்டன்ஸ், ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுனா ப்ராடக்ட்ஸ், அப்புறம் அந்த எலிமெண்டோட கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ அந்த டேபிள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க பார்த்தோம்னா Zn எழுதியிருக்கோம். இங்க என்னென்னலாம் எலிமெண்ட் இருக்கோ அந்த எல்லாத்தையுமே நம்ம இங்க எழுதுறோம். Znங்கிறது ஒன்னு எழுதிட்டோம், ஹைட்ரஜன்ங்கிறது எழுதிட்டோம், சல்ஃபர் எஸ்ங்கிறது எழுதியாச்சு, ஆக்சிஜனுங்கிறது எழுதியாச்சு. இதே தான் திரும்பி ரைட் ஹேண்ட் சைடு வரும், எதுவுமே மாறாது. ஸோ அதனால ஒரே ஒரு முறை எல்லா எலிமெண்ட்டையும் எழுதிட்டா போதும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்ம பார்க்க போறோம். Zn எவ்வளவு இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதனால 1. ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? H2 இருக்கா? அப்பனா 2 இருக்கு அப்படின்னு அர்த்தம். 2. சல்ஃபர் பார்த்தோம்னா ஒண்ணுதான் இருக்கு, 1. ஆக்சிஜன் பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. இப்ப ரைட் ஹேண்ட் சைடு எடுக்க போறோம். ரைட் ஹேண்ட் சைடுல அதே மாதிரி தான் எல்லாம் இருக்கான்னு பார்த்து கம்பேர் பண்ண போறோம். Zn அதே மாதிரி இங்க ஒண்ணுதான் இருக்கு, 1. சல்ஃபரும் ஒண்ணுதான் இருக்கு, அதனால இங்கேயும் 1. ஆக்சிஜன் பார்த்தோம்னா 4 இருக்கு, 4. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பார்த்தா எவ்வளவு இருக்கு? 2 இருக்கு. ஸோ 2. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்னதுன்னா பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இது ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரியாக்டன்ட் சைட்லயும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ராடக்ட் சைட்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் வந்துட்டு பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். ஸோ ஃபெரிக் பிளஸ் வாட்டர், அதாவது ஒரு அயனையும் ஒரு வாட்டரையும் நம்ம ரியாக்ட் பண்றோம். நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது? ஃபெரிக் ஆக்சைடும் ஹைட்ரஜனும் கிடைக்குது. ஸோ இதை நம்ம அதே மாதிரி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதே மாதிரி ஒரு டேபிள்ல போட்டுக்கணும். இதுதான் நம்மளோட ஸ்டெப் 1. To balance a chemical equation, first draw boxes around each. Do not change anything inside the boxes. So ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க ஸ்டெப் 1ல. எல்லாம் தனித்தனியா, இந்த பிளஸ்க்கு முன்னாடியும் பிளஸ்க்கு அப்புறமும் தனித்தனியா மொத்தம் 4 பாக்ஸ் இதுல. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு டேபிள் போடணும். டேபிள்ல என்ன போடணும்? இந்த 3 டிஃபரெண்ட் காலமா எலிமெண்ட், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ரியாக்டன்ட் சைட், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ராடக்ட் சைடுன்னு போடணும். ஸோ இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபெரிக், அதாவது அயன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சிஜன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்ம இப்ப எடுக்க போறோம். அயன் பார்த்தோம்னா எவ்வளவு இருக்கு? ரியாக்டன்ட் சைட்ல 1 தான் இருக்கு. அதே அயன் வந்துட்டு ப்ராடக்ட் சைட்ல பார்த்தா எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. இங்க Fe3 இருக்கு. சோ 3 இருக்கு இங்க. இதே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஹைட்ரஜன் பார்த்தா எவ்வளவு இருக்கு? 2 H2. ரைட் ஹேண்ட் சைட்ல ஹைட்ரஜன் பார்த்தா H2 2 தான் இருக்கு. ஆக்சிஜன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தா 1 இருக்கு. அதே ஆக்சிஜன் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தா O4 இருக்கு, which is 4 atoms. சோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா ஈக்குவலா வருதா? இல்ல. சோ இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ ஹைட்ரஜன் பேலன்ஸ்டா இருக்கு. ஆனா அயனும் ஆக்சிஜனும் பாத்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டா இருக்கு. இப்ப ஸ்டெப் 3 நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்னுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சோ ரெண்டு சைடு ஈக்குவலா வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் பண்ணணும். சோ பேலன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுத்துக்கணும் ஸ்டெப் 3ல அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இருக்கிறதுலயே எதுல வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத எடுக்கணும். சோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். சோ இங்க பார்த்தோம்னா இருக்கிறதுலயே எது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத எடுக்கணும். சோ அந்த கேட்டகரியில பார்த்தோம்னா Fe3O4. சோ அதாவது ஆக்சிஜன்ல தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை பேலன்ஸ் பண்ணணும். சோ இப்ப என்ன இருக்குன்னா இங்க பார்த்தோம்னா ஆக்சிஜன்ல 4 இருக்கு. எங்க இருக்கு அந்த 4? ரியாக்டன்ட், அதாவது ப்ராடக்ட் சைடுல நம்மளுக்கு 4 இருக்கு. பட் ரியாக்டன்ட் சைடுல 1 தான் இருக்கு. சோ அப்ப இனிஷியலா என்ன இருக்கு? இங்க பார்த்தோம்னா இனிஷியல் டு பேலன்ஸ்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனிஷியல்னா என்ன அர்த்தம்னா இப்ப நம்ம ஆக்சிஜனை தான் எடுத்திருக்கோம், ஏன்னா அதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அது வந்துட்டு இனிஷியல்னா ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ரியாக்டன் சைட்ல எவ்வளவு இருக்கு, 1 இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதே ப்ராடக்ட் சைட்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 4 இருக்கு. பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைட்ல 4 இருக்கு, அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் 4 கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், அந்த 1ஓட இன்டூ 4 பண்ணணும். இப்ப சப்போஸ் இங்க 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் ஹேண்ட் சைட்ல 4 இருக்கு. இப்போ இந்த சைடு நான் 4 கொண்டு வரணும்னா என்ன பண்ணுவேன், 2 இன்டூ 2ன்னு பண்ணுவேன், 4ன்னு போட மாட்டேன். ஏன் 4ன்னு போட மாட்டேன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா வரணும். ஸோ மேக்ஸ் அந்த சைட்ல யூஸ் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணி எப்படி எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் ஈக்குவலா வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க 4 இருக்கிறதுனால இங்க நான் எதோட மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4 வரும்னு பாக்குறோம், ஏன்னா ஆல்ரெடி 1 இருக்கு. ஸோ 1 இன்டூ 4 பண்ணாதான் நம்மளுக்கு 4 வரும், அப்போ பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா அதே ஈக்குவேஷன் Fe H2O Fe3O4 plus H2 நான் என்ன போட்டிருக்கேன், ரியாக்டன் சைட்ல 4 போடணும். எங்க போடணும், இந்த H2O ஓட. சோ அதனால என்ன பண்ணிருக்கேன்னா இங்க 4ங்கிறத மல்டிப்ளை பண்ணிருக்கேன். புரிஞ்சுதா? இப்போ வந்துட்டு இது பேர் பேலன்ஸ் ஆயிடுச்சா ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டா கேட்டீங்கன்னா கிடையாது. இது பேர் என்னதுன்னா பார்ட்லி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது என்னன்னா ஒரு பார்ட் ஆஃப் தி ஈக்குவேஷனை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டோம், இன்னும் முடியல. இப்போ என்ன பண்றோம்னா இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு திரும்பி எடுக்கிறோம். சோ இப்போ திரும்பி எடுத்தா என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி டேபிள் எடுத்து போட்டீங்கன்னா ஃபெரிக் இங்க 1 இருக்கு, 3 இருக்கு. ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 8 இருக்கு. எப்படி 8 இருக்கு, 2 தானே வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த 2வும் இந்த 4ம் மல்டிப்ளை பண்ண எப்பவுமே. சோ அப்ப என்ன ஆகும், 4 into 2 8. சோ ஹைட்ரஜன் வந்துட்டு 8 இருக்கு, ஆக்சிஜன் வந்துட்டு 4 இருக்கு. ஏன்னா இது ஓவும் 4ம் மல்டிப்ளை ஆச்சுன்னா ஆக்சிஜன் 4, இங்கேயும் ஆக்சிஜன் 4. சோ இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. திரும்பி நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டெப்ல எடுத்தோம்ல எது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எதுல இருக்கு, ஹைட்ரஜன்ல, ஏன்னா 8 இருக்கு ஹைட்ரஜன். சோ இப்போ என்ன பண்ணணும், ஹைட்ரஜனை எடுக்கணும். சோ ஹைட்ரஜனோட ஆட்டம்ஸ் இனிஷியலா எவ்வளவு இருக்கு, 8 இருக்கு, அதாவது 4H2O. அதே ரைட் ஹேண்ட் சைடுல பார்த்தோம்னா ஹைட்ரஜன் 2 தான் இருக்கு ப்ராடக்ட் சைடுல. சோ இப்போ நான் எந்த சைட பேலன்ஸ் பண்ணணும், இந்த சைடு 8 இருக்கு. சோ நான் ப்ராடக்ட் சைடு தான் பேலன்ஸ் பண்ணணும் 8 கொண்டு வரதுக்கு. அப்போ இந்த 2 ஓட எவ்வளவு மல்டிப்ளை பண்ணா எனக்கு 8 வரும், 4 வரும். சோ இந்த ஹைட்ரஜனோட நான் 4 வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். அதை தான் நான் அடுத்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். திரும்பி Fe plus 4H2O gives Fe3O4 plus 4H2. சோ இந்த H2O ஓட நம்ம 4 வந்து மல்டிப்ளை பண்றோம். இப்ப பார்த்தோம்னா ஹைட்ரஜனும் இங்க 8 இருக்கு, ரைட் சைடுலயும் ஹைட்ரஜன் 8 இருக்கு, ஆக்சிஜன் 4 இருக்கு, ரைட் சைடுலயும் ஆக்சிஜன் 4 இருக்கு. இப்ப என்ன பேலன்ஸ் பண்ணணும், வெறும் அயனை மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் அடுத்த ஸ்டெப். சோ இப்ப அடுத்த ஸ்டெப்ல பார்த்தோம்னா அயன் எடுத்துக்கிறோம். சோ ஆட்டம்ஸ் ஆஃப் அயன் எடுத்துட்டு இனிஷியலா எவ்வளவு இருக்கு, 1 இருக்கு. அதே ப்ராடக்ட் சைடுல பார்த்தோம்னா 3 இருக்கு, ரியாக்டன் சைடுல 1 இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும், ரியாக்டன் சைடுல தான் இந்த 3 கொண்டு வர வைக்கணும். சோ ப்ராடக்ட்ல என்ன இருந்தோ அதை நான் இங்க வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கேன். மல்டிப்ளை பண்ணா 3ன்னு மல்டிப்ளை பண்ணுவோம் இந்த ரியாக்டன் சைடு. சோ இதுவும் பேலன்ஸ் ஆயிடும் 3. இப்போ என்ன பண்றோம், ரியாக்டன் சைடுல இருக்கிற அயனோட 3ன்னு போட்டுட்டேன். சோ 3Fe plus 4H2O gives Fe3O4 plus 4H2O. இப்போ வந்து நீங்க அந்த டேபிள்ல வச்சு கம்பேர் பண்ணீங்கன்னா எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். பாத்தீங்கன்னா 3 அயன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற ப்ராடக்ட்லயும் 3 அயன் இருக்கு, ஹைட்ரஜன் வந்துட்டு 8 இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லயும் ஹைட்ரஜன் 8 இருக்கு, ஆக்சிஜன் 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. சோ இதுதான் ஃபைனல் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன், பேலன்சிங் த கெமிக்கல் ஈக்குவேஷன். சோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸ் நம்ம அடுத்தது எழுதும் போது எப்படி எழுதுவோம்னா, இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு உண்டான பக்கத்துல வந்துட்டு ஸ்டேட்ஸ் இருக்கும். சோ சிம்பிள்ஸ்னாலே ஜெனரலாவே ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம இங்க சிம்பிள்ஸா போடுறோம். அதாவது சாலிட், லிக்விட், கேஸ், அக்வஸ், இந்த மாதிரி 4 ஸ்டேட்டா பிரிக்கலாம். சோ சாலிடுக்கு வந்துட்டு நான் என்ன சிம்பிள் போடுவோம்னா எஸ்ங்கிறத எழுதுவோம். இப்படி போட்டா சாலிட் ஸ்டேட்னு அர்த்தம், ஜின்னு போட்டா கேஷியஸ் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் ரைட் சைடுல சாலிட் ஸ்டேட் கேஸ் ஜி. இது அக்வஸ் அப்படின்னா என்ன ஸ்டேட் நம்ம போடுவோம்னா ஏக்யூன்னு எழுதுவோம். சோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 6CO2 plus 6H2O, அதாவது போட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன் gives C6H12O6 plus 6O2. இதுல பார்த்தோம்னா அக்வஸ் ஸ்டேட்ல இருக்கு கார்பன் டை ஆக்சைடு, லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு வாட்டர், அண்ட் திரும்பி நம்மளுக்கு குளுக்கோஸ் வந்துட்டு அக்வஸ் ஸ்டேட்ல கிடைச்சிருக்கு, அண்ட் ஆக்சிஜன் அக்வஸ் ஸ்டேட். சோ ஏக்யூனா அக்வஸ்னு அர்த்தம். இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். சோ கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்டோம். இப்ப ஈக்குவேஷன் இருந்ததுனால நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு ப்ராடக்ட், ஒரு ரியாக்டன்ட் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டா கிடைக்கிறதுனா நம்ம ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். பட் ஈக்குவேஷன்லயே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. சோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு காம்பினேஷன் ரியாக்ஷன். சோ காம்பினேஷன்னாலே ஜென்ரலாவே உங்களுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ல தெரிஞ்சிருக்கும், ஒன்னு சேர்றது ரெண்டும். சோ ரெண்டு இதையும் ஒன்னா சேர்த்து நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்டா கிடைக்கிறதுனா ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்,
ஒரு கால்சியம் ஆக்சைடோட நான் ஒரு வாட்டரை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க கால்சியம் ஆக்சைடையும் ஒரு வாட்டரையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு ப்ராடக்டா வந்துட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு ஒன்று கிடைக்குது. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம ஸ்லேக்கட் லைம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்லேக் லைம்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த ரியாக்ஷன் பேர் தான் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ எதை வச்சு சொல்றாங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் ரைட் சைட்ல, ஒண்ணுக்கு மேல நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் தான் ரைட் சைட்ல கிடைக்கும். பட் அது எப்படி கிடைக்கும்னு பார்த்தோம்னா மோர் தென் ஒன் ரியாக்டன்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். ஸோ ஒன்னு இல்ல ஒண்ணுக்கு மேல கண்டிப்பா இருக்கும், ஒண்ணுக்கு மேல கண்டிப்பா இருக்கும். ஸோ CaO பிளஸ் H2O சேர்ந்து நம்மளுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைச்சது. ஸோ 2 ரியாக்டன்ட் சேர்ந்து ஒரு ப்ராடக்டா கொடுக்கறது தான் நம்ம வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை தவிர இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இங்க பார்த்தோம்னா பர்னிங் ஆஃப் கோல். ஸோ ஒரு கார்பனை வந்துட்டு ஒரு ஆக்சிஜனோட நம்ம வந்துட்டு பர்ன் பண்ணும்போது ஆக்சிடைஸ் பண்ணா கார்பன் டை ஆக்சைடுன்னு கிடைக்குது. ஸோ இது காம்பினேஷன் ரியாக்ஷன் பிகாஸ் 2 ரியாக்டன்ஸ் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட். அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் எப்படி கிடைக்கிறது? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா நம்மளுக்கு வாட்டர் கிடைக்கும். அதுவும் ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன். இதே இதுல சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாவும் இருக்கு. எக்ஸோதெர்மிக்னா என்னன்னு தெரியும், அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணது ஒரு ரியாக்ஷன்ல அப்படின்னா அது பேர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். எண்டோதெர்மிக்னா என்னது, அந்த ஹீட்டை வந்துட்டு அப்சார்ப் பண்ணிட்டுனா அது பேர் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸோதெர்மிக். CH4ஓட ஒரு ஆக்சிஜன் ரியாக்ட் ஆச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது ஒரு ரெஸ்பிரேஷன் ப்ராசஸும் ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் டீகாம்போசிஷன். ஸோ ஒரு வெஜிடபிள் மேட்டர்ஸ், வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு டீக்ரேட் பண்றோம்ல, கம்போஸ் பண்ணி வரது எல்லாமே ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அடுத்தது டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ டீகாம்போசிஷன்னா என்ன, பயாலஜில படிச்சிருப்பீங்க. டெட் அண்ட் டீகே மேட்டரை டீகாம்போஸ் பண்றது அப்படின்னு படிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், பிரேக் பண்றது. ஸோ இது வந்துட்டு காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஆப்போசிட். அப்படியே காம்பினேஷன் ரியாக்ஷன்ல என்ன பார்த்தோம், ப்ராடக்ட் சைட்ல ஒன்னே ஒன்று தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ல ஒரே ஒரு ரியாக்டன்ட் வந்துட்டு பிரேக் ஆகி நம்மளுக்கு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸா கிடைக்கும். ஒண்ணுக்கு மேல நிறைய ப்ராடக்ட் சைட் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ இங்க பார்த்தோம்னா ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட்டை வந்துட்டு நான் ஹீட் பண்ணினேன்னா எனக்கு ஃபெரிக் ஆக்சைடு பிளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு பிளஸ் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு இந்த மாதிரி 3 கிடைக்குது நம்மளுக்கு. எப்படின்னா ஒரே ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட்டை நான் ஹீட் பண்ணதுனால. ஸோ அதுதான் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ இங்க பார்த்தோம்னா ஒரே ஒரு ஃபெரஸ் சல்ஃபேட் வந்துட்டு ஹீட் பண்ணதுல டீகாம்போஸ் ஆகி பிரேக் டவுன் ஆகி நம்மளுக்கு 3 டிஃபரெண்ட் ப்ராடக்டா கிடைக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கால்சியம் கார்பனேட், அதாவது லைம்ஸ்டோன். இந்த லைம்ஸ்டோனை ஹீட் பண்ணினா நம்மளுக்கு குவிக் லைம், கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்னா தெர்மல் டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தெர்மல் டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்றோம்னா ஹீட் பண்றதுனால அந்த ஹீட் எனர்ஜிலாம் நடக்கிறதுனால அது பேர் வந்துட்டு தெர்மல் டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லெட் நைட்ரேட், ஸோ PbNO3 ட்வைஸ், அதை வந்துட்டு ஹீட் பண்ணினேன்னா லெட் ஆக்சைடு கிடைக்குது, நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைக்கும், அப்புறம் ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுதான் வந்துட்டு ஒரு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ அடுத்தது வந்துட்டு ஒரு சில்வர் குளோரைட். அதற்கு நான் சன்லைட்ல ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு சில்வர் பிளஸ் குளோரின் அப்படின்னு பிரிஞ்சு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில்வர் புரோமைடை சன்லைட்ல ரியாக்ட் பண்ணாலும் சில்வர் பிளஸ் புரோமைட்னு கிடைக்கும். ஸோ இந்த அபோவ் ரியாக்ஷன் எங்க யூஸ் பண்றாங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபி. ஸோ போட்டோகிராஃப் எடுக்கிறாங்களா பிளாக் அண்ட் ஒயிட், அங்க வந்துட்டு இந்த கான்செப்டை வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ டீகாம்போசிஷன்ல இன்னொன்னு வந்துட்டு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ஸும் நம்ம படிக்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனர்ஜி வந்துட்டு அப்சார்ப் பண்றதுனா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஒரு இடத்த மாத்துறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுதான் நம்ம டிஸ்பிளேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரியாக்டன்ட்ல இருக்கிற ஒரு பார்ட்டை வந்துட்டு ப்ராடக்ட்ல இருக்கிற இன்னொரு பார்ட்டோட சேர்த்து நம்ம வைக்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபெரிக் பிளஸ் காப்பர் சல்ஃபேட். ஒரு அயன் வந்து காப்பர் சல்ஃபேட்டோட ரியாக்ட் ஆகும் போது இந்த சல்ஃபேட் இருக்குல்ல காப்பர்ல இருந்து டிஸ்பிளேஸ் ஆகி இந்த அயனோட போய் சேர்ந்துருவீங்க. அதுதான் FeSO4. ஸோ இங்க என்ன ஆகுது, இந்த சல்ஃபேட்டுங்கிறது காப்பர்ல இருந்து டிஸ்பிளேஸ் ஆகி அயனோட சேருது. அதனால நம்மளுக்கு FeSO4ன்னு கிடைக்கும். இந்த காப்பர் இப்ப தனியா பிரிஞ்சு நம்மளுக்கு ஒரு ப்ராடக்டா கிடைக்கும். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னா அயன் ஹஸ் டிஸ்பிளேஸ்ட் ஆர் ரிமூவ்ட் அனதர் எலிமெண்ட் காப்பர். ஸோ அயன் என்ன பண்ணுதுன்னா இந்த டிஸ்பிளேஸ் ஆகி காப்பரை தனியா ரிமூவ் பண்ணுது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல இருந்து. ஸோ அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா ஜிங்க், அதோட வந்துட்டு ஒரு காப்பர் சல்ஃபேட்டை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணினோம்னா ZnSO4 ஜிங்க் சல்ஃபேட்னு கிடைக்குது, பிளஸ் காப்பர் வந்துட்டு டிஸ்பிளேஸ் ஆகுது.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது வந்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு எலிமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்றது, இன்டர்சேஞ்ச் பண்றது. ஸோ போன இதுல ஒன்னே ஒன்று தான் டிஸ்பிளேஸ் ஆச்சு, பட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 டைம்ஸ் வந்துட்டு டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ இங்க வந்துட்டு நம்ம என்ன எக்ஸாம்பிள் இது பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு Na2SO4, ஸோ சோடியம் சல்ஃபேட்டை ஒரு பேரியம் குளோரைடோட நான் ரியாக்ட் பண்ணினேன்னா இந்த சோடியம் என்ன பண்ணும்னா இங்க இருக்கிற குளோரைடை டிஸ்பிளேஸ் பண்ணி இந்த பேரியமோட வந்துட்டு சேர்த்துரும். ஸோ இங்க பார்த்தோம்னா சோடியம் சல்ஃபேட் பிளஸ் பேரியம் குளோரைட் இருக்கு. ஸோ இந்த சல்ஃபேட்டுங்கிறது இங்க இருந்து டிஸ்பிளேஸ் ஆகி பேரியமோட போய் சேர்ந்துரும். அதான் பேரியம் சல்ஃபேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பேரியம்ல இருந்த குளோரின் வந்து சோடியமோட போய் சேர்ந்து நம்மளுக்கு சோடியம் குளோரைட் ஆகும். ஸோ ரெண்டுத்தோட பொசிஷனும் இன்டர்சேஞ்ச் ஆகுதுன்னா வந்துட்டு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு நேம் கூட இருக்கு, பிரெசிபிடேஷன் ரியாக்ஷன். ஸ்பெசிபிக்கா இதுக்கு ஏன்னா ஒரு ஒயிட் பிரெசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆகும் இங்க பேரியம் சல்ஃபேட்டுக்கு அப்புறம். அடுத்தது வந்துட்டு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன்னா என்ன? ஆக்சிடைஸ் பண்றது. ஒரு எலிமெண்ட் வந்துட்டு ஏர்ல பட்டு ஆக்சிடைஸ் ஆகுதுனால ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்றோம். எக்ஸாம்பிள் நம்ம பொட்டேட்டோ கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பொட்டேட்டோ ஒரு ஆப்பிள் அதை நம்ம கட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரத்துல வந்துட்டு ஏர்ல ஆக்சிடைஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிறதுல இட் இஸ் அ டைப் ஆஃப் அன் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான் இங்க நம்ம பாக்குறோம். ஸோ 2Cu + O2, ஒரு காப்பரை வந்துட்டு ஆக்சிஜனோட நான் ஹீட் பண்ணேன்னா எனக்கு 2Co அப்படின்னு வருது, விச் இஸ் காப்பர் ஆக்சைடு வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ஒரு காப்பர் ஆக்சைடுல வந்து ஒரு ஹைட்ரஜனை பாஸ் பண்ணினேன்னா திரும்பி எனக்கு இந்த காப்பரே கிடைச்சிடும். ஸோ அது பேர் என்னதுன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் ரிவர்சபிள். ஒரு காப்பரை ஆக்சைடைஸ் பண்ணதுக்கு அப்புறம் காப்பர் ஆக்சைடு கிடைக்குது, பட் அதை திரும்பி ஒரு ஹைட்ரஜனோட பாஸ் பண்ணினேன்னா எனக்கு ரிவர்ஸ் ஆகி திரும்பி காப்பரே கிடைக்குது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிடைஸ் பண்ணதை ரிவர்ஸ் பண்ணா அது பேர் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ காப்பர் ஆக்சைடை வந்துட்டு நான் ஒரு ஹைட்ரஜனோட ஹீட் பண்ணினேன்னா எனக்கு வந்துட்டு காப்பர்னு கிடைக்கும். அதே ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா எனக்கு H2O அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா காப்பர் ஆக்சைட்ல இருந்து ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டேன், அதனாலதான் அது வந்துட்டு வெறும் காப்பரா இருக்கு, விச் இஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். வேற இங்க ஹைட்ரஜன் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகி வாட்டரா நம்மளுக்கு கிடைக்குது, அதனாலதான் அது பேர் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ இதுக்கு பேர் இன்னொன்னு கூட நம்ம சொல்லலாம் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஏன்னா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரெண்டும் நடந்ததுன்னா அது பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரிடாக்ஸ்னா என்ன அர்த்தம்னா REDக்கு ரிடக்ஷன், OXக்கு ஆக்சிடேஷன். ஸோ போத் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரெண்டுமே நடக்கும். ஸோ ZnO + C இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு ஜிங்க் பிளஸ் காப்பர் ஆக்சைடு. ஸோ இங்க பார்த்தோம்னா ஜிங்க்ங்கிறது ரெடியூஸ் ஆயிருக்கு, விச் இஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஆக்சிஜன் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு காப்பரோட, ஸோ விச் இஸ் காப்பர் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ல என்ன நடக்குது எக்ஸாக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல வந்துட்டு ஆக்சிஜன் கெயின் ஆகும், ரிடக்ஷன் ரியாக்ஷன்ல ஹைட்ரஜனோட கெயின் ஆகும். ஸோ இந்த ரெண்டும் ரிவர்ஸா நடக்கிறதுனா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த ஆக்சிடேஷன் நடக்கிறதுனால எவ்ரிடே லைஃப்ல நம்மளுக்கு என்னெல்லாம் இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கொரோஷன். கொரோஷன்னா என்ன? துருப்பிடிக்கிறது நம்ம சொல்றோம்ல, அதுதான் வந்துட்டு கொரோஷன். ஸோ இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அந்த சப்ஸ்டன்ஸ் மேல வந்துட்டு ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். எக்ஸாம்பிள் நம்ம எதுக்கு எடுத்துக்கலாம்னா, ஒரு இரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இரும்பு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம ஆனதுக்கு அப்புறம் அது மேல துருப்பிடிச்சு பிரவுன் கலர் கோட்டிங் வருது இல்ல, அதுதான் கொரோஷன். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சைக்கிள்ல பார்க்கலாம். ரொம்ப நாள் நம்ம சைக்கிள் யூஸ் பண்ணிட்டே இருப்போம், கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த ரிம், சைக்கிள் ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ரிம் டயர் அங்கெல்லாம் இருக்கிறது அந்த மெட்டீரியல் எல்லாமே ஒரு மாதிரி பிரவுன் கலர்ல ஃபார்ம் ஆகிருக்கு. இல்ல ஓல்டு ஸ்டீல் சேர் இருக்கு நம்ம வீட்டுல அப்படின்னா கோட்டிங் ஃபார்ம் ஆகுதுல, அது எல்லாமே தான் கொரோஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த கொரோஷன் எங்கெல்லாம் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாவே நிறைய நம்ம வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இந்த ஹெவி மெட்டல்ஸ் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம். எக்ஸாம்பிள் எங்க சொல்லணும்னா, கார் மேனுஃபேக்சர் பண்றது எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நம்ம அதிகமான மெட்டீரியல் வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு ரயில்வே ட்ராக், ட்ரெயின்ஸ், ஷிப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம்னா பெரிய பெரிய பிரிட்ஜஸ், நம்ம இந்த மெட்டல்ல பிரிட்ஜஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, சோ அதெல்லாமே வந்துட்டு என்ன ஆகும்னா வந்துட்டு கொரோஷன் ஆகும். சோ இந்த கொரோஷனை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு மேல ஒரு கோட்டிங் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணணும். இந்த மாய்ஸ்சர் ஆகாம இருக்க ஒரு கோட்டிங் பண்ணோம்னா கொரோஷன் வந்துட்டு நடக்காது. அது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். அடுத்தது வந்துட்டு ரான்சிடிட்டி. ரான்சிடிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு பாய்சனைஸ் ஆகலாம். பாய்சனஸ்னா என்ன சொல்றேன்னா வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகி அதோட கெட்டு போறதுன்னு சொல்றோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ஃபுட்டை வச்சிருக்கோம், ஓப்பனாவே வச்சிருக்கோம், அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணா ஃபுட்டு வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடும், நம்மளுக்கு ஒரு ஃபவுல் ஆர்டர் வரும்.
விச் மீன்ஸ் ஆக்சிடைஸ் ஆகி கெட்டு போயிடுச்சு ஃபுட். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், நிறைய ஃபுட்டை வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம், இல்ல வந்துட்டு ரெஃப்ரிஜிரேட்டர்ல வைக்கிறோம். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம்னா வந்துட்டு நம்ம வெளியில நிறைய வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் வாங்குறோம். ஸோ சிப்ஸ் பேக்கெட் எடுத்துக்கலாம், லேஸ். ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா குவான்டிட்டி கம்மியா தான் இருக்கும். பட் ஆனா பாத்தீங்கன்னா ஏர் வந்துட்டு நல்லா ஃபுல்லா ஃபில் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படி ஃபில் பண்றாங்கன்னா நைட்ரஜன் ஏரை வந்து ஃபில் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அதுல இருக்கிற ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகக்கூடாது. அந்த ப்ராடக்ட்டுக்கு லைஃப் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆகணும். அதாவது ஷெல்ஃப் லைஃப். ஷெல்ஃப் லைஃப்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்துட்டு எத்தனை நாள் வரைக்கும் அது எக்ஸ்பைரி டேட் வந்துட்டு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த நைட்ரஜனை ஃபில் பண்ணா அந்த ப்ராடக்டோட லைஃப் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட நம்மளுக்கு இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்னா கெமிக்கல் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், என்னென்ன ஃபேக்டர்ஸை நம்ம கன்சிடர் பண்றோம் ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் வேர்ட் ஈக்குவேஷன்னா என்ன, அப்புறம் கெமிக்கல் ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது நம்ம பேலன்சிங் த கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி ஒரு ப்ராடக்ட்டையும் ரியாக்டன்ட்டையும் பேலன்ஸ் பண்றதுங்கிறத. அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோம். காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ரிடக்ஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மென்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடைஸ் ஆகுதுனால நம்மளுக்கு அந்த கொரோஷன் டிரான்சிடிட்டி இதை வச்சு பார்த்தோம். ஸோ ஓகே, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருந்ததுன்னா கீழே லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா அந்த கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு அடுத்த சாப்டர்ல உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ, பை பாய்.